يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமீனான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற சில நம்பிக்கை விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றோம். அந்த நம்பிக்கையான விஷயங்களில் முக்கியமான ஒரு செய்திதான் மறுமை நம்பிக்கை என்பது. இந்த மறுமை நம்பிக்கை என்பது உண்மையாக, உறுதியாக, கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்பி இருப்பதின் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குண்டான பல்வேறு விதமான நல்ல செயல்களில், அமல்களில் ஈடுபடுகின்றோம். ஒரு கால் நாம் தவறு செய்தாலும் கூட அந்த தவறை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்து நாம் அதை திருத்திக் கொள்கின்றோம். இவை அனைத்திற்கும் அடிப்படையான விஷயம் மறுமை நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு அந்த மறுமை நம்பிக்கை குறித்த ஒரு பொடுகுபோக்கு மனிதனிடத்திலே இருப்பதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? மறுமையை நமக்கு சொல்வதற்கு முன்னால் அதிலே சில அலட்சியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காண்பித்து விட்டு அந்த மறுமை நாளுக்கு முன்னால் இருக்கின்ற சில அடையாளங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான். வகத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாளை பற்றியான பல்வேறு விதமான அடையாளங்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய சிந்தனையிலே, அதனுடைய அந்த நம்பிக்கையிலே கொஞ்சம் அலட்சியமான ஒரு பொடுகுபோக்கு மக்களிடத்தில் இருப்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சில இடங்களிலே சுட்டி காண்பிக்கின்றான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும், மனிதர்கள் அவர்களுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது. வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிலூன், ஆனால் அவர்களோ அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், கவனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே
மனிதருடைய அந்த எண்ண ஓட்டங்களை பற்றி பேசுகின்றான். மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் மனிதர்களுக்கான அந்த செயல்களை பற்றியான விசாரணை நெருங்கிவிட்டது. ஆனாலும் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருக்குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கின்றான். அதே போல இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய அலட்சியங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாள் என்பது ரொம்ப தூரத்தில் இருப்பதாக. ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், வ நராஹு கரீபா, அது நாமே அருகில் உள்ளதாக காண்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப மறுமை நாளை பற்றியான அந்த சிந்தனை மனிதர்களிடத்திலே ஒரு பாராமுகமாக அதை பற்றியான ஒரு அலட்சியம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு அதனுடைய அடையாளங்கள் என்பன போன்ற விஷயங்களை சொல்வதற்கு காரணம், அதை வைத்து ஒரு மனிதன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய அடையாளங்களையும் சுட்டி காண்பிக்கின்றான். அத்தகைய மறுமை நாளுடைய அடையாளங்கள் பல நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதில் நாம் நம்முடைய நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இனிமே என்ன இனி வரக்கூடிய காலங்களில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் என்பன போன்ற ஒரு சில விஷயத்தை தான் நாம் என்ன செய்ய போறோம், இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இந்த அடையாளங்கள் என்று நாம் அந்த விஷயத்திற்கு செல்வதற்கு முன்னால் மார்க்கத்திலே இந்த அடையாளம் தொடர்பாக மக்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம், சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்பதாக இரண்டாக பிரித்து மக்களுக்கு நாம் அந்த விஷயங்களை சொல்லுகின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு சொல்லித் தரல, இதுவெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள், இதுவெல்லாம் பெரிய பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி பிரித்து காட்டவில்லை. நாம் நம்முடைய அந்த வசதிக்கு ஏற்றவாறு மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் என்ன செய்கின்றோம், இந்த சின்ன சின்ன அடையாளங்களாக இது பெரிய பெரிய அடையாளங்கள் என்று மக்களுடைய அந்த தோலுக்காக சொல்லி காண்பிக்கின்றோம். அதற்கு சில நியாயமான காரணங்களும் இருக்கின்றது. சின்ன அடையாளங்களை பொறுத்தளவிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது எல்லா நேரங்களிலும் அது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அடையாளமாக இருக்கும். அதுல பெரிய அளவுல ஆச்சரியங்கள் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கொலை பெருகும் என்று சொன்னார்கள். இது அன்றாடம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. அன்றாடம் செய்தித்தாள்களை படித்தால் பல்வேறு விதமான செய்திகளை படிக்கின்ற பொழுது கொலை என்பது இன்றைக்கு அதிகமாக அதுவும் தினசரி செய்தியாக காணப்படுகிறது என்று சொன்னால் இதுல பெரிய அளவில் ஒரு ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒண்ணு இல்லை. மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் அந்த மது என்பது அதிகரிக்கும் என்றெல்லாம். இன்றைக்கு ஒரு மது குடிக்க ஒருவரை நாம பார்க்கிறோம், பெரிய ஆச்சரியப்படுறோமா, மது குடிச்சிட்டாரு என்று ஆச்சரியப்படுகின்றோமா? அதுவெல்லாம் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் நடைபெறக்கூடிய செயலாக இன்றைக்கு மாறிவிட்டது. அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது சின்ன அடையாளங்களை பொறுத்தளவிலே அதில் பெரிய அளவில் ஆச்சரியத்தக்க விஷயம் இருக்காது. அது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரிய அடையாளங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெரிய அடையாளங்களை பொறுத்தளவில் அது ஒரு தடவை தான் நடக்கும். அதற்கான கால அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு தடவைக்கு மேல என்ன செய்யாது, நடக்காது என்கின்ற அடிப்படையில் தான் சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று நம் மக்களுக்கு என்ன செய்கின்றோம், அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு விளக்கி சொல்லுகின்றோம். இப்ப பெரிய அடையாளங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பாங்களா? ஒரு தடவை வருவார்கள், அவர்களுக்கான கால அளவு எவ்வளவோ அதோடு போய் விடுவார்கள். தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவன் வருவான், எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்க போறானா? ஏதாவது அவனுடைய நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் வரக்கூடியவனாக இருப்பான். அதற்கு பின்னால் அவனுக்கு உண்டான காலம் முடிந்ததற்கு பின்னால் சென்று விடுவான். அப்ப இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நாம் என்ன செய்கின்றோம், சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று பிரித்து நாம் சொல்லுகின்றோம். இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்ன, அடையாளங்கள் என்று சொன்னவுடன் ஒரு அடையாளத்தை வைத்து
அது நன்மையா தீமையா என்பதை இன்ன பிற சான்றுகள் வைத்துத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். அடையாளம் என்று ஒரு விஷயத்தை சொல்வதால் அது நன்மை என்றோ, அடையாளம் என்று ஒரு விஷயத்தை சொல்வதால் தீமை என்றோ நாம் என்ன செய்ய முடியாது, அதை பட்டியல் போட்டுவிட முடியாது. மார்க்கத்தினுடைய இன்ன பிற ஆதாரங்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அதை முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடையாளம் தொடர்பான சில அடிப்படையான செய்திகளை நாம் புரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை இருக்கிறதே அதுவே மறுமை நாளுடைய அடையாளம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பி வைத்திருக்கின்றானே அதுவே மறுமை நாளுடைய அடையாளம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள். புஇஸ்து அன வஸாஅத கஹாத்தைனி, நானும் மறுமை நாளும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் எப்படி இணைந்திருக்கின்றதோ, எப்படி அருகாமையிலே ஒட்டி இருக்கின்றதோ இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து சொல்லுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததே மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இதுல ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை மறுமை நாளுடைய அடையாளமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர். அதற்கு பின்னால் வேற எந்த தூதரும் வரப்போவது கிடையாது. அல்லாஹ் கூட திருக்குர்ஆன் என்ன செய்கின்றான், மாகான முஹம்மதின் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன், இந்த தூதர் உங்களில் எவருக்கும் தந்தையாக இருந்ததில்லை, மாகான அந்த அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், திருக்குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகை என்பது அல்லாஹ் தஆலா இறுதியாக அனுப்பியிருக்கிறான் என்கின்ற ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இறுதி நபி என்று நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில உதாரணங்களை சொல்லி எனக்கும் எனக்கு முன்னால் இருந்த இறை தூதருக்கும் உண்டான நிலை என்ன தெரியுமா, ஒரு வீட்டை ஒன்றை கட்டியதற்கு பின்னால் அதுல ஒரு மூளை அளவுல ஒரு செங்கல் விடக்கூடிய அளவிற்கு ஒரு ஓட்டை ஒன்று இருக்கின்றது. மக்கள் எல்லாம் பார்த்து விட்டு அந்த வீட்டை என்ன செய்றாங்க, ரொம்ப அழகாக இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது. ஆனா இந்த ஒரு செங்கல் உள்ள இடத்துல மாத்திரம் அது ஒரு பொருளை வச்சு நம்ம அடைச்சிட்டோம் சொன்னா, ஒரு செங்கலை வைத்து விடுவோம் என்று சொன்னா நல்லா இருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நான் தான் அந்த செங்கல், என்னை வைத்து அல்லாஹ் இந்த நபிமார் என்கின்ற இந்த வீட்டை கட்டி என்னை வைத்து முடித்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இறுதி தூதராக இருக்கின்றார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாகவும் இருக்கின்றார்கள். இப்ப இதுல நமக்கு சில கேள்விகள் தோன்றலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய நெருக்கம் என்று சொல்கின்றார்கள். நடுவிரலும் ஆட்காட்டி விரலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றதோ அவ்வளவு அருகாமையில் இருக்கின்ற நேரத்தில் மறுமை இன்னும் நமக்கு வரலையே என்கின்ற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் இந்த நாட்களை பொறுத்தளவிலே நாம் நம்முடைய கணக்குப்படி பார்க்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன யௌம இன்த ரப்பிக கஅல்ஃப ஸனதி மிம்மா தஉதுன், அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது நாம் கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. 1000 வருடம் போனால் தான் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில ஒரு நாள் என்பதாக தெளிந்திருக்கின்றது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப வந்து 1400 1500 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் 1 நாள் தான் ஆயிருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில நெருக்கம் தானே சொல்லுவான். நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் 1000 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே 1 நாள் அளவுக்குண்டான நாள் தான் கழிந்திருக்கின்றது. அது அல்லாஹ் எப்படி சொல்லுவான், ரொம்ப கிட்டத்துல என்றுதானே சொல்லுவான். இன்னொரு 1 நாள் போனா கூட அல்லது இன்னொரு ஒரு 10 நாள் போனா கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறும் 10 நாள் தான். ஆனா நம்முடைய கணக்குல பார்த்தா பல 1000 ஆண்டுகள் சென்றுவிடும். அந்த கருத்துப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகை என்பது அந்த இறுதி நாளுடைய மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், சுட்டி காண்பிக்கின்றான். இப்படி ஏராளமான அடையாளங்கள் என்ன செய்யப்படுகின்றது, மார்க்கத்திலே சொல்லப்படுகின்றது. சொல்வதற்கான காரணம் மறுமையுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். மறுமை பற்றியான அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அதை பற்றியான ஒரு பொடுகுபோக்கு இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த சின்ன சின்ன அடையாளங்களுக்கும் பெரிய பெரிய அடையாளங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன,
சின்ன அடையாளங்களை பொறுத்தளவிலே அது நடப்பது வரையிலும் பெரிய அளவில் நமக்கு படிப்பினைகள் இருந்தாலும் பெரிய சில அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் தௌபாவுடைய வாசல் அடைபட்டுவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். சின்ன அடையாளம் நடக்கின்ற வரையில நாம் என்ன செய்யலாம், கவனமாக இருக்கலாம், இதுவெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் பெரிய அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதுவெல்லாம் சில அடையாளங்கள் நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு தௌபாவுடைய வாசல் அடைபட்டு விடும். அவர் ஈமான் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த ஈமான் பலனளிக்காதே, அதற்கு முன்னால் ஈமான் கொண்டாலே தவிர. நன்மை எதுவும் செய்கின்றார், வணக்க வழிபாடுகள் செய்கின்றார், தான தர்மங்கள் செய்கின்றார், எந்த விதமான பலனும் தராது என்கின்ற செய்தியும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கின்றான். அப்ப இந்த அடையாளங்களை எல்லாம் நம்மை கவனப்படுத்துவதற்கு, நம்மை அந்த நன்மையான பணிகளில் ஈடுபடுவதற்கு, வறுமை சிந்தனை பசுமையாக்குவதற்கு உதவும் என்பன போன்ற விஷயத்தில் தான் அல்லாஹு தஆலா மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல பாருங்க, மறுமை நாளுடைய அடையாளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் சாகுவதற்கு ஆசைப்படுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நிலை வருகின்ற வரையிலும் மறுமை நாள் ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்வமு ஸாஅத்தும், மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா யமர்ரு ரஜுலு பி கப்ரி ரஜுலி, ஒரு கபரை ஒரு மனிதன் கடந்து போவான், அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கபரை ஒரு மனிதன் கடந்து செல்கின்ற பொழுது ஃபயகூலு யா லைத்தனி மகானஹு, நான் இவருடைய இடத்துல இருக்க கூடாதா? கருத்து என்ன, நான் சாக கூடாதா என்ற கருத்தில் ஆசைப்படுகின்ற அந்த நேரம் வருகின்ற வரையிலும் மறுமை நாள் ஏற்படாது. இன்னைக்கு இது மாதிரியான சிந்தனை எல்லாம் பெரும்பாலான மக்களிடத்துல இருக்கா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அதை எதிர்கொள்ள முடியாமல் நவீன சினிமாக்கள் பல்வேறு விதமான அந்த செயல்களால் ஆட்பட்டு சின்ன விஷயங்கள் கூட அவரால் எதிர்கொள்ள முடியல. உடனே என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்யக்கூடிய பல மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? பள்ளிக்கூடத்துல தேர்வில பரீட்சையில ஃபெயில் ஆகி விட்டார்கள் என்று சொன்னால், தோல்வி அடைந்து விட்டார் என்று சொன்னால், அல்லது தான் நினைத்த மார்க் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே தற்கொலை, கடன் தொல்லை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலை செய்யக்கூடிய அந்த நிலைக்கு இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம், அன்றாட செய்திகளாக கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், இதுவெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், சுட்டி காட்டுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அன்றாடம் நடக்கின்ற இந்த விஷயத்தை வைத்து மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நாம் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளுடைய அடையாளத்தில் இன்னொரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். இதை சொல்லும் போது கூட இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமா சொல்லி இருக்கிறாரா என்று கூட நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அடையாளம் இருக்கின்றது. என்ன சொல்றாங்க, மறுமை நாளுடைய அந்த நெருக்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உடல் பருமன் அதிகரிக்கும். இது மறுமை நாளோட அடையாளம். உடல் பருமன் இருக்குது இல்லையா, அது அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கூட மறுமை நாளோட அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது புகாரியிலே 2651வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ഖൈറുக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலத்தால் சிறந்தவர்கள் நான் இருக்கக்கூடிய இந்த காலம், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அதற்கு அடுத்து பின்னால் வரக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், காலத்தால் சிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த தலைமுறைகளை சுட்டி காண்பிக்கின்றார்கள். காலத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. இன்னைக்கு இந்த செய்தியை கூட சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே சிறந்தவர்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாணயத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, நம்பிக்கையில சிறந்தவர்களாக இருப்பார்கள், பண்பாட்டிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காண்பிக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இன்ன பாதக்கும் கௌமன், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஒன்று வரும், யஹூன, அவர்கள் மோசடி செய்வார்கள், வலா யூத்தமனூன், நம்பிக்கையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலத்தவர்கள் அவரிடத்துல மோசடி எல்லாம் பெரிய அளவுல பார்க்க முடியாது, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் பேண மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு வயஷ்கதூன், சாட்சி சொல்ல அழைக்கப்படுவார்கள், வலா யுஸ்தஸ்கதூன், சாட்சி சொல்வதற்கு அழைக்க கூப்பிடாமலே வந்து என்ன செய்வார்கள், பொய் சாட்சி சொல்வார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வயந்திரூன, நேர்ச்சை செய்வார்கள், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த
விஷயத்துல கூட குறை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய உடல் எடை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று அந்த உடல் எடை அதிகமாக இருப்பதும் என்னதான் மறுமை நாளுடைய அடையாளம் தான். இதுல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனை அதானுங்க. உலகத்துல இன்னைக்கு இந்த பிரச்சனை என்பது சாதாரண உள்நாட்டு பிரச்சனை கிடையாது. சர்வதேச அளவுல இந்த பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றது. உடல் பருமன் அதிகமாகுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முன்னாடி உள்ள காலத்தில் எல்லாம் நம்முடைய வேலைகள் என்பது ஒரு உடல் சார்ந்த ஒர்க்குகளாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? வேலைகள் பெரும்பாலும் மூளைக்கு கொடுக்கக்கூடிய வேலை வகையிலே சிட்டிங் ஒர்க்காக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால் அந்த உடல் எடை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்னாடி எல்லாம் ஒரு இடத்துக்கு நாம போவதாக இருந்தால் அசால்ட்டா நம்ம என்ன செய்வோம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு நவீன வாகனங்கள் அதை பயன்படுத்துவதன் மூலமாக கூட அந்த ஒரு சொகுசை கண்டதற்கு பின்னால் அதுல கொஞ்சம் அதுல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் குறையத்தானே செய்து இதுவெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அதுவெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மாறிவிட்டது. அந்த சாப்பிட்டாலே உடல் அதிகமாகும் என்றெல்லாம் கூட மருத்துவர்கள் அறிவுறுத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு காரணங்களாக பார்க்கின்ற பொழுது உடல் எடை அதிகமாகுவதற்கு இதுவெல்லாம் காரணமாக சொல்லப்படுகின்றது. அதே போல பாருங்க, இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி எல்லாம் ஓடி ஆடி விளையாடக்கூடிய வகையில் பல கேம்ஸ்கள் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா? வீட்டிலே உட்கார்ந்து விளையாடக்கூடிய அளவிற்கு தான் அந்த நவீன கால அந்த கேம்ஸ், வீட்டில் உட்கார்ந்து ஆடக்கூடிய பப்ஜி இது மாதிரியான விஷயங்கள் மாறிவிட்டது என்று சொன்னால் எல்லா வகையிலுமே என்ன செய்து விட்டது, இந்த உடல் எடைக்கான வேலைகள் குறைந்து விட்டது. இன்னும் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது இந்த உடல் எடை என்பது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பரம்பரையில யாருக்காவது ஜீன் அடிப்படையில் மரபணு அடிப்படையில் கூட அவருக்கு அந்த உடல் எடை வரும் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இதற்காகத்தான் ஆய்விலே சொல்லப்படுகின்றது, வருடத்திற்கு பல லட்சம் மக்கள் இதில் உயிர் இழக்கின்றார்கள். அதனால்தான் நவம்பர் 26ஆம் தேதி உடல் பருமன் விழிப்புணர்வு நாள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எப்படி அந்த தொழிலாளர் தினம், அன்னை தினம் என்று பல தினங்களை அறிவித்திருக்கின்றார்களோ அதுபோல உடல் பருமனுடைய விழிப்புணர்வு தினம் என்று சர்வதேச நாடுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாள்ல இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், உடல் எடையை குறைப்பதற்கு பல நாடுகள் பரிசுகள் அறிவிக்கின்றது. நீங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சுட்டு இதை குறைச்சிட்டு வாங்க, அறிவுரைகள் வழங்கப்பட்டு குறைத்து விட்டு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றெல்லாம் குறைந்த எண்ணிக்கையில் கொண்ட நாடுகள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உடல் பருமன் என்பது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இப்படி நாம சொல்றதுனால உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துவிட்டு அது பழிப்புக்குரிய சொல்லலாம், பழிப்புக்குரிய செய்யலாம், அப்படி ஒரு மனிதர் நாம பார்க்கிறோம். அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையாளம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துதான் தீரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு அடையாளம் கூட சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது. நாம அதை தடுக்க முடியுமா? உதாரணமா தஜ்ஜால் வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவன் வரக்கூடாது என்று நம்ம மஷரா செய்து அதை தடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. அது நடந்துதான் தீரும். அந்த அடிப்படையில் உடல் எடை கொண்டவர்கள் என்பது அது பழிப்புக்குரிய விஷயம் கிடையாது. நடக்கும், அவர்களுக்கும் மறுமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் மறுமை நாளுடைய அடையாளமாக இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடைகள் நெருக்கமாக இருப்பது கூட மறுமை நாளோட அடையாளம் சொன்னாங்க. அதுக்காக கடை நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் கெட்டது என்று யாராவது சொல்வார்களா? மறுமை நாளுடைய அடையாளத்தை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் நாம் சுட்டி காண்பித்ததை போல இன்ன பிற சான்றுகளை வைத்துத்தான் அது நல்லதா தீயதா என்ற முடிவுக்கு வர வேண்டுமே ஒழிய அதுல அடையாளம் என்று சொன்னவுடன் அது தவறு என்று நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவுக்கு விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கடைசி காலங்களில் சதைப்பட்டதாக உடல் எடைப்பட்டதாக நபிமொழியிலே பார்க்கின்றோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றுவாங்க இல்லையா, அதுல கடைசி காலங்களில் உட்கார்ந்து தான் தொழுவாங்களாம்.
ஏன் உட்கார்ந்து தொழுகிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட சூறாக்களை ஓதக்கூடியவர்கள். இப்ப நாம இரவு தொழுகிறோம் என்று சொன்னால் சின்ன சின்ன சூறாக்களை ஒரு 10 சூறா, அதிகபட்சம் 20 சூறாக்களை சுத்தி நம்முடைய அந்த தொழுகை அமைந்திருக்கும். அதிகபட்சம் 1 மணி நேரம் தொழுவோமா, ஒரு 2 மணி நேரம் தொழுவோமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இல்லை. அவருடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகிறார்கள் என்றெல்லாம் நபி மொழியிலே பார்க்கின்றோம். இதுல கடைசி காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது உட்கார்ந்து தொழுதிருக்கின்றார்கள். ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் உடல் எடை அதிகமாகிவிட்டது. ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் எழுந்து சில வசனங்களை ஓதிவிட்டு ருக்கு செய்வார்கள் என்றெல்லாம் நபி மொழியிலே பார்க்க முடிகின்றது. அப்ப உடல் எடை என்பது பழிப்புக்குரிய காரியம் கிடையாது. அது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய அது விஷயம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடையாளமாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே உடல் எடை போட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே, அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு ஓட்ட போட்டி ஒரு நாள் வைக்கிறாங்க. அதுல ஆரம்பத்துல முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிச்சிடுறாங்க. ஏன்? ஆரம்பத்தில் அவருடைய அந்த உடல் எடை என்பது ரொம்ப ஒல்லியாக ரொம்ப லீனா இருப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பின்னாடி இன்னொரு தடவை ஒரு போட்டி 2 பேருக்கு நடக்குது. அதுல பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் முந்தி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன முந்தி போயிட்டாங்க என்று நபி மொழியில அபூதாவூத் போன்ற செய்திகள்ல பார்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவங்களே சொல்றாங்க, ஆரம்பத்துல நான் உங்களை ஜெயிச்சேன், இப்ப நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இது சரியா போச்சு என்றெல்லாம் நபி மொழியிலே பார்க்கின்றோம். அதற்கு காரணம் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனக்கு பின்னாடி அந்த உடல் எடை போட்டதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முந்தி சென்று விட்டார்கள். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இது பழிப்புக்குரிய காரியம் கிடையாது, பழிப்புக்குரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடையாளம் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மறுமை நாளை நினைப்படுத்துவதற்கு, கவனப்படுத்துவதற்காக பல அடையாளங்களை சுட்டி காட்டுகிறார்கள் என்பதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நாளை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை அதிகமாக நினைவு கூறுவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த செய்திகளை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய காலங்களில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கின்றது, எவ்வளவு அது நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை புரிந்து அதற்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்பதையும் இந்த செய்திகளை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. எனவே அதை கவனத்தில் கொண்டு மறுமை நாளுடைய அடையாளங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொண்டு மறுமையுடைய அந்த சிந்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மறுமை நாளுடைய அடையாளங்களின் சில அடையாளங்களை முதலாவது உரையிலே பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இதுவரையிலும் சொன்ன அடையாளங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற, நடந்து முடிந்த சில அடையாளங்கள் கூட நாம சொல்லி இருக்கிறோம். இதுல கூடுதலாக இனிமேல் நடக்க இருக்கின்ற அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதரிடத்திலே செல்வங்கள் என்ன செய்யுமாம், அதிகமாக பெருகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. செல்வம் அதிகரிப்பது, பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஒரு காலத்திலே வரும். அது மறுமை நாளோட அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தர்மம் தொடர்பாக நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதருக்கு கொடுக்க வருகின்ற பொழுது, இதை நீ நேற்று என்னிடம் கொடுத்திருந்தால் நான் பெற்றுக் கொண்டிருப்பேனே, இப்பொழுது எனக்கு தேவையில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் நபி மொழியில பார்க்கிறோமா இல்லையா? அந்த அளவிற்கு செல்வம் என்பது அதிகமாக முறையில் என்ன செய்யுமா, பெருகிவிடும். இதுவெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம். இதுல கூடுதலான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், இந்த செல்வம் எந்த அளவிற்கு பெருகும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளுடைய நெருக்கத்துல பூமியில இருந்து நிறைய அந்த தங்கங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, பெரிய பெரிய தூண்கள் அளவுக்கு வெளியே கொட்டுமா. அப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம் வரும். இப்ப அது நடக்காது. இன்னைக்கு தங்கத்துடைய விலை 1 கிராம் கேட்டாலே என்ன செய்யுது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அந்த பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய தங்கம் இருக்கின்றது, ஏதோ பொட்டளவுல தங்கம் கிடையாது, பெரும் பெரும் தூண்களாக அந்த பூமி அப்படியே மேல என்ன செய்யுமா, கத்தக்கூடிய ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அப்ப அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த தங்கத்தை பார்த்து விட்டு சொல்வார்கள், ஃபயஜீஉ காத்தில்,
கொலைகாரன் வருவான், கொலை செய்தவன் வந்து அந்த தங்கத்து பக்கத்துல வந்து நின்னு பார்த்துக்கிட்டு சொல்லுவான், ஃபயகூலு ஃபீ ஹாதா கதல்தும், இந்த பொருளாதாரத்துக்காக தானே நான் கொலை செஞ்சேன், இந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தானே இன்னென்ன மனிதர்கள் எல்லாம் கொன்றேன் என்று சொல்லி தன்னுடைய புலம்பலை அங்கே புலம்பிக் கொண்டிருப்பான். உறவுகளை துண்டித்தவன் உறவை முறித்தவன் வந்து பேசுவான், இந்த செல்வத்துக்கு தானே இந்த பொருளாதாரத்துக்கு தானே நான் உறவெல்லாம் முறிச்சு வாழ்ந்தேனே, சொந்த பந்தங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் பொருளாதாரத்தை கொடுக்காமல் இருந்தேன் என்று சொல்லி அவன் ஒரு புறத்திலே புலம்பி விடுவான். சாரிக்கும் திருடன் வருவான், பொருளாதாரத்தை மக்களிடத்திலிருந்து அநியாயமாக பறித்த திருடன் வந்து சொல்வான், இந்த பொருளாதாரத்துக்கு தான் மக்களுடைய காசை நான் திருடினேனே என்று சொல்லி இப்படி ஒவ்வொருவரும் வந்து அந்த தங்கத்துக்கு முன்னால் என்ன செய்வாங்க, இதற்காகத்தான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்றெல்லாம் புலம்பி தவிக்கின்ற நேரத்தில் யாராவது அதை எடுப்பாங்களா என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபலா யாகுதுன மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து ஒரு பிட்ட அளவு கூட எடுக்க மாட்டாங்க, ஹத்தா இஸ்தலிகா, அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தூண்கள் அளவிற்கான தங்கங்கள் பூமியிலே கக்கின்ற நேரத்தில் வெளியே வருகின்ற நேரத்தில் மக்கள் எல்லாம் அதை பார்த்துவிட்டு இன்னதுக்காக இதை செய்தேன் இன்னதுக்காக இதை செய்தேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இறுதியிலே அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு தங்கத்தை கூட எடுக்க மாட்டாங்க. இது இன்னும் நடக்கல, நடக்கக்கூடிய அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார்கள். இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். இந்த பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது எந்த அளவிற்கு தேவை என்கின்ற ஒரு அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற அந்த காலத்துல நாமும் இந்த பொருளாதாரத்தை முக்கியத்துவம் கொடுத்து இது போன்று செய்வோம் என்று சொன்னால் நமக்கு புலம்பக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தளவில் பொருளாதாரம் நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் அவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வரமுறை எல்லாம் கிடையாது. நீங்க எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதியுங்கள், ஒரே ஒரு நிபந்தனை தான் இந்த மார்க்கத்தில். என்ன? அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அதுதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அந்த பொருளாதாரம் உன்னை திசை திருப்பும் என்று சொன்னால் அத்தகைய பொருளாதாரம் தான் உனக்கு கேடு என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அப்ப ஒவ்வொரு நாளும் இன்றைக்கெல்லாம் அதிகமாக பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற தொழுகை நோன்பு இன்ன பிற வணக்க வழிபாடுகள், இதை தாண்டி நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் செய்வேன், சம்பாதிக்க போகின்றேன், இதை தாண்டி எனக்கு வேற எதுவும் கிடைக்க போறது கிடையாது. எவ்வளவுதான் ஓடாக உழைத்தாலும் அல்லாஹ் எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கின்றானோ அதை தாண்டி சம்பாதிக்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு எதை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றானோ அதை தாண்டி நான் சம்பாதிக்க முடியுமா என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு மோமினுக்கும் வர வேண்டும். பாருங்க, ஒரு காலத்தில் தங்கங்கள் எல்லாம் வெளிப்படுகின்ற நேரத்தில் புலம்பக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடங்கள், அடையாளங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலமாக உலக விஷயங்களை சரி செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு விதமான அடையாளங்களை சுட்டி காண்பிக்கின்றார்கள். ஆரம்பத்தில் சொல்லி காண்பித்ததை போல இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் சில நிகழ்ந்து விடும் என்று சொன்னால் அப்பொழுது பாவ மன்னிப்பிற்கான வாசல் அடைபட்டுவிடும். அவர் ஈமான் அதுக்கப்புறம் கொள்வார் என்று சொன்னால், நன்மைகளை செய்வார் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் செய்வார் என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இந்த அடையாளங்களை நாம் கவனத்திலே கொண்டு மறுமையுடைய நம்பிக்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த அடையாளங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் மறுமை சம்பந்தமாக மறுமையை நடக்கின்ற விஷயத்தை வைத்து எப்படி உலக காரியத்தையும் மறுமை காரியத்தையும் சீர் செய்கின்றானோ அத்தகைய சீர் செய்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலம் மறுமை நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.